இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடி கடைசி வெள்ளி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்றதை பார்த்துடலாம். காலையிலைக்கு பார்த்திங்கன்னா தோசை பண்ணியிருக்கேன். தோசைக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி. இன்றைக்கி வந்து வடையும் இருக்கிறனால தேங்காய் சட்னி வந்து தோசைக்கும் நல்லாயிருக்கும், வடைக்கும் நல்லாயிருக்கும். தோசைக்கு பார்த்திங்கன்னா சாம்பார், அதாவது இன்றைக்கி சாப்பாட்டுக்கும் சாம்பார் தான். வடைக்கும் சாம்பார் வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும், தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா சட்டிலே வந்து நல்லா பருப்பு வந்து வேக வச்சு எல்லா காய்கறியும் போட்டு பண்ண சாம்பார். எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிச்ச சாம்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா வடை வந்து பண்ணியிருக்கேன். அப்புறம் சோறு வந்து வச்சாச்சு. இன்றைக்கி வந்து குக்கரில் வந்து வச்சுட்டேன், ஏன்னா டைம் இல்லைங்கிறனால குக்கரில் வந்து வச்சுட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவியக்கறி வந்து பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நான் வந்து அவியக்கறி பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாயாசம். இந்த பாயாசம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெடிமேட் பாயாசம் தான். ஆனால் நான் வந்து இன்றைக்கி பசும்பாலில் வந்து பண்ணியிருக்கேன், ஏன்னா சாமிக்கு வந்து படைக்கணுன்றதுனால பசும்பாலில் வந்து பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பளம் வந்து பொரிச்சிருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாமிக்கு வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பாப்பாக்கே பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து என் வீட்டுக்கார் வந்து சாப்பிட போகிறாங்க, அதுக்காக தோசை ஊற்றி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சாப்பாடு வந்து இதுதாங்க. நீங்களும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். சொன்ன மாதிரி காலையிலே எல்லா சாப்பாடு பண்ணி சாமிக்கு வந்து ஃபஸ்ட்டு படைச்சிட்டேன். வடை, பாயாசம், அப்பளம், சோறு, சாம்பார், அவியக்கறி. சாமிக்கு படைச்சிட்டு தான் நம்ம எப்போவுமே வந்து சாப்பிட்ணும். ஸோ அதனால்